ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்ப டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க. மாப்பிள்ளை அங்கே லேபர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மட்டும் நம்ம பணத்தோட போக இல்லைன்னா பாவம் எல்லாரையும் ஏமாத்தின மாதிரி போயிடும் அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா சந்திரா வந்து தந்திரமா சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் ஃபோன் போட்டு எங்க அந்த பேங்க் மேனேஜர் பத்திரமா இருக்கார்ல அப்படின்னும் போது அவர் நம்ம கஸ்டடியில் தான் இருக்காரு சந்திரா, நீ எதை பற்றி யோசிக்காத, இன்னைக்கு கண்டிப்பாக அந்த சாமுண்டீஸ்வரி லேபர் சொத்தருக்கும் பணம் கொடுக்க மாட்டான் அப்படின்னதும் சந்திரா வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. மேனேஜர் வந்தால் தானே நீ பணத்தை புரட்டி எடுப்ப, எந்த வழியில் எடுக்கிறேன்னு நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கார்த்தி வந்து நேராக மேனேஜர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாரா அப்படின்னும் போது அவர் கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன ஆச்சு சார், எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இப்போ வரைக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் பேங்குக்கு வரல அப்படின்னதும் மேனேஜரோட ஒய்ஃப் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ என்ன சொல்கிறீங்க, அவர் காலையில் ஏலியாவே கிளம்பிட்டாரு, யாரோ சாமுண்டீஸ்வரிங்கிறவங்களுக்கு 5 கோடி ரூபாய் பணம் கொடுக்கணுமா அப்படின்னு ஏலியாவே கிளம்பிட்டாரு அப்படின்னு போது கார்த்தி அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போ கார்த்திக் புரிஞ்சுக்கிறாங்க, கண்டிப்பாக இந்த சிவனாண்டி முத்துவேல் தான் இதை தடுத்து நிறுத்துறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு. உடனே கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா, சரிங்க நேற்று உங்கள் ஹஸ்பண்டை பார்க்க யாரும் வந்தாங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. ஆமாங்க, 2 பேர் வந்து இப்படி பணம் கொடுக்கக்கூடாதுன்னு லஞ்சம் கொடுக்குறதா சொல்லி பேசினாங்களாம், ஆனால் என் புருஷன் நேர்மையானவர், அதனால லஞ்சம் எல்லாம் வாங்கல அப்படின்னதும் உடனே ரொம்ப நன்றிங்க தவறுக்கு, ஆமாம் எதுவும் பிரச்சனையாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒன்று ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கிளம்பி அவங்க பேங்குக்கு போகிறாங்க. உடனே மேனேஜருக்கு ஃபோன் போடுறாங்க. மேனேஜர் ஃபோன் வந்து ரூமில் தான் இருக்குது. மயங்கி இருந்தவர் ஃபோன் சவுண்ட் வந்ததும் உடனே ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. சார், அந்த 2 பேர் வந்து என்னை கடத்தி கொண்டு வச்சுருக்காங்க, எப்படியோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னதும் உடனே லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்க வரேன் அப்படின்னதும் மேனேஜரும் லொக்கேஷனை அனுப்புகிறாங்க. சரியாக காட்டி அந்த இடத்துக்கு வந்து மேனேஜரை காப்பாற்றிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நேராக மேனேஜரும் என் உயிரையே காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாருன்னா கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. கார்த்தியும் பேங்கில் பணத்தை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்போது நம்ம சந்திரா வராங்க. அக்கா, எனக்கு என்னமோ உன் மாப்பிள்ளை மேலே சந்தேகமாக இருக்குது, கண்டிப்பாக அவன் பணத்தை எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை, இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லாரும் பேசாமல் கிளம்புங்க, இன்னொரு நாள் பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சந்திரா வந்து லேபர்ஸ் கிட்டே சொன்னதும், சந்திரா எப்படி பேசணும் எங்கே பேசணும்னு உனக்கு தெரியாதா, இங்கே பாரு என் மாப்பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக மாப்பிள்ளை பணத்தை எடுத்து வருவார், இங்கே பாருங்கள் பணம் எடுக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும் உடனே அந்த லேபர்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா கார்த்தி செம மாசா பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. இது பார்த்து சந்திரா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மாப்பிள்ளை எப்படி பணம் கிடைச்சிக்கு, நான் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் அத்தை, முதல்ல லேபர்ஸ்க்கு பணம் கொடுங்க அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஹாப்பியாக பணத்தை வாங்கி எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஸோ எல்லாரும் உண்மையிலேயே உங்கள் மாப்பிள்ளை பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கார்த்தியையும் பாராட்டிட்டு சாமுண்டீஸ்வரியும் பாராட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மாப்பிள்ளை என்னாச்சு மாப்பிள்ளை, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்டதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் கார்த்தி சொல்கிறாங்கன்னு நினச்சேன், அவங்க எத்தனை வாட்டி நம்ம கையால் அடிபட்டாலும் திருந்தவே திருந்தாதுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சாமுண்டீஸ்வரி முத்துவேல் சிவனாண்டிக்கு திட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சந்திரா வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் போட்டு இங்கே அந்த மேனேஜர் எங்கே போயிட்டான் அப்படின்னு போது நம்ம கஸ்டடியில் தான் சந்திரா, கிழிச்சிங்க அந்த டிரைவர் பயல் பணத்தை எடுத்து வந்து கொடுத்துட்டான் அப்படின்னதும் உடனே ஓடி போய் முத்துவேலும் சிவனாண்டியும் பார்க்குறாங்க. மேனேஜர் இல்லை, என்ன மச்சான் என்ன மாப்பிள்ள இந்த வாட்டி நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு போதுச்சு, அத்தை என்னை கிளிக்கலைன்னு கிளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சிவனாண்டியும் முத்துவேலும் டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் வந்து நேராக சந்திரா கிட்ட, நாங்கள் அடுத்தடுத்த அடி அடித்தாலும் நீங்கள் விடாமல் பழி வாங்குறீங்களே, இருங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் கிடைக்காமலாம் போகும், அப்போ இருக்குது உங்களுக்கு அப்படின்னுட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரோகிணி வந்து நேராக ரேவதி கிட்ட ஃபோனை கொடுத்து
கொடுத்து எனக்காக என் புருஷன் ஒரு புது ஃபோன் வாங்கி தந்திருக்காரு அப்படின்னது சூப்பர்க்கா, பரவாயில்லையே, உனக்கு தீபாவளி பரிசா ஃபோன் கிடைச்சிருக்கு, ஆனால் ஏன் ஆளுதான் எனக்கு ஒன்றுமே வாங்கி தரல அப்படின்னும் போது கவலைப்படாத ராஜா, கண்டிப்பாக உனக்கு எது சர்ப்ரைஸ் வச்சிருப்பாரு அப்படின்னு ரோகிணி வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரோகிணி ஃபோனை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஒர்க் பண்ணுதா அப்படின்னு கேலரியை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படின்னு பார்த்து மயில் வந்துடுறாங்க. என்ன ரோகு, என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைங்க, ஃபோன் நல்லா ஒர்க் பண்ணுதான்னு பார்க்குறேன் அப்படின்னும் போது, சரி ரோகு, நான் அதை செக் பண்ணுறேன், நீ எனக்கு ஒரு டீ போட்டுட்டு வரியா அப்படின்னதும் சரி விட்டு ரோகிணி டீ போட போயிடுறாங்க. அப்போது அந்த வீடியோவை நம்ம மயில் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு செம அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போ இந்த ஃபோன் அந்த இல்லாமல் போன அந்த ஏட்டோட ஃபோன் ஆச்சு, உடனே இதை மாப்பிள்ளைக்கிட்ட காட்டணும் அப்படின்னுட்டு நேராக மயில் வந்து கார்த்திக்கிட்ட ஃபோனை காமிக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே சந்திராவும் நம்ம முத்துவேல் டீமும் மாட்டிப்படணும்.